திருவள்ளூரை அடுத்த புள்ளரம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சந்தன கோபாலகிருஷ்ணன் கோவிலை அகற்ற வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினரிடம் கிராம மக்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் விநாயகமூர்த்தி, அந்த கோவிலை இடிப்பதற்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்குள்ள பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் கிராமத்தை ஒட்டியுள்ள பாமா ருக்மணி சமேத சந்தன கோபாலகிருஷ்ணன் கோவில் உள்ளது. இந்த புள்ளரம்பாக்கத்தில் அண்ணா தெருவில் அமைந்துள்ள இந்த தெருவின் அகலம் 30 அடி கொண்டது. இந்த தெருவில் ஒரு பக்கமாக இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோபாலகிருஷ்ணர் கோவிலில் உள்ள இந்த கோவிலானது இந்த பகுதியில் இந்த கோவில் வீட்டின் அருகே உள்ள வனிதா ஸ்ரீதர் என்பவர் உயர்நீதிமன்றத்திற்கு மனு ஒன்று அளித்துள்ளார். இந்த வழியாக முழுவதுமாக செல்ல முடியவில்லை என்றும், தன்னுடைய வீட்டிற்கு அருகே உள்ள இந்த கோவிலால் தனக்கு இடர்பாடுகள் உள்ளதாகவும் இவர் அந்த மனுவில் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தை நாடியதால் உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு அந்த கோவிலை அகற்றும்படி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இருவரும் இந்த கோவிலை இடிப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் கொண்டு வந்தனர். உடனடியாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் கிராம மக்கள் என அனைவரும் ஒன்று கூடி அந்த கோவிலை இடிக்கக்கூடாது என்று முதல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அங்கிருந்த பொதுமக்களை காவலர்கள் அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் காவலருக்கும் இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியை போர்க்களமாக காணப்பட்டது. பிறகு அங்கிருந்து அந்த கோவிலை இடிக்க முற்பட்டனர். பிறகு அங்கு அருகே உள்ள திருவள்ளூரிலிருந்து ஊத்துக்கோட்டை செல்லக்கூடிய அந்த சாலையில் அந்த கிராம மக்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிறகு மீண்டும் அந்த சாலையில் அமர்ந்த பொதுமக்களை காவல்துறையினர் கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி வாகனத்தில் ஏற்றி திருமண மண்டபத்தில் அவர்களை அழைத்து வைத்தனர். இதனால் இப்பகுதியே போர்க்களமாக காணப்படுது. தற்காலிகமாக அந்த கோயிலின் மதில் சுவர்களை மட்டுமே இடிக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி.